இந்த கேரக்டர் வந்து நான் நடிச்சதை மறக்கவே மாட்டேன், இது ரொம்ப எனக்கு பிடிச்சமான கேரக்டர், மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கேரக்டர்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய இதுல. இலங்கை தமிழ்னு ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். ராமேஸ்வரம் அப்படிங்கிற படத்துல வந்து ஜீவா சார் ஹீரோ. ஒரு ஜீவா சாரோட ஃப்ரெண்டா ஒரு இலங்கை தமிழ் நடிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து நாங்களாம் ஒரு டாஸ்க்காக தான் வந்திருப்போம், அகதியா வந்திருப்போம் இங்க. பட் அவர் வந்து ஹீரோயினை லவ் பண்ண போயிடுவாரு. அது எனக்கு பிடிக்காது. அந்த ஹீரோயினை போய் கண்டிக்கலான்னு அவர் வீட்டுக்கு போவேன். போனா அவங்க அப்பா, அவன் வேலைக்காரர் இருப்பான். வேலைக்காரன்னா இல்ல ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு, ஹீரோயினோட அப்பாவை பார்க்கணும்னு. அவர் இல்ல அதெல்லாம் பார்க்க முடியாது, எப்போ போனுவாரு. அப்போ அதுக்குள்ளே வந்துருவாரு. என்ன பாருங்க, இல்ல உங்களை தான் பார்க்கணும். கூட வந்து அவங்க மாப்பிள்ள இருப்பாரு, பொண்ணை கட்டி போறாரு. யாருன்னா போஸ் வெங்கட் சார் இருப்பாரு. இந்த அப்பா கேரக்டர் வந்து லால் சார். 2 பேரும் வருவாங்க. இவரு மாப்பிள்ள தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லு அப்படின்னு. மாப்பிள்ளையா, இவதான் அவங்க பொண்ணை கட்டிக்க போறாரா? ஆமா. அப்ப சீக்கிரம் கட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தம் போடுவேன். சத்தம் போடுறத பார்த்துட்டு போஸ் வெங்கட் சார் என்ன எட்டி உதைப்பாரு. நான் போய் கீழே விழுவேன். விழுந்தவனும் இந்த கால் வந்து கட்டை போய் தனியா விழுடும். அந்த கட்டை போய் தனியா விழுந்தோட தான் தெரியும் படத்துல இருக்கிற மத்த கேரக்டர்ஸுக்கும் தெரியும் எனக்கு கால் இல்லைன்னு. ஆடியன்ஸுக்கும் அப்பதான் தெரியும் கால். உடனே அவரு ரொம்ப பரிதாபப்பட்டு கால் எடுக்க வருவார் லால் சார். நான் கையை நீட்டு, பாவப்பட வேணாம், எங்கட ஜனங்கள்ல கை கால் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கும் தன்னம்பிக்கையோ தன்மானமோ போயிடல அப்படி சொல்லிட்டு அந்த டைலாக்கு தியேட்டர்ல, நான் வாழ்க்கையிலேயே என்னோட டைலாக்கு தியேட்டர்ல கிளாப்ஸ் வாங்கின படம் அதுதான்.